என்ன வேணாலும் செஞ்சு தொலை. புடிச்ச சனிய போய் தொலைஞ்சா போதும். என் கையில விட்டுட்டல, இப்ப நான் விரிக்கிற வலையில அவன் எப்படி விழறான்னு மட்டும் பாரு. சரிப்பா. சாயந்தரம் ஓட்டுமாமா? இல்லப்பா, ஆட்டோ வந்துடும், நான் வந்துடுறேன். சரிம்மா. பரவாயில்லையே, பொண்ணு மாப்பிள்ளை வண்டியில் தான் வர்றா, அது போதும். கையில் ஒரு பையன் விரும்புகிறான் மாமா. என்னது? அவன் கூடவே வேலை செய்கிற பையன் நல்ல வாட்டசாரமாக இருப்பான், நல்லா படிச்சிருக்கான், கையில் மனசார விரும்புகிறேன்னு என்கிட்டே வந்து சொல்கிறான் மாமா. பிரபா ஆளே மாறிட்ட. ஏய், நம்ம தானே நம்மளை மாத்திக்கணும். இந்த டைல எப்படி இருக்குது? செம்மையா இருக்குது. இரு இரு இரு. டேய், மாமா அடிக்கிறாரு, இது பேசிட்டு வரேன். சரி, பேசிட்டு வா. ஹலோ மாமா, சொல்லுவோமா? மாப்பிள்ள, கையில் ஆஃபீஸில் ஒருத்தன் கையில் கூட பேசிட்டுப்பான்னு சொன்னீங்க, அவன் பேர் என்ன? தேவ் மாமா. எதுக்கு? அவன் எப்படி இருப்பான்? எது கேட்குற? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சும்மா தான் சொல்லு. ஒரு 6 அடி மாமா. இல்லை 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 இல்லை, கொஞ்சம் கம்மி தான். ஒரு 5 அடி இருப்பான். லைட்டாக தாடி வச்சிருப்பான். பேண்ட் ஷர்ட்லாம் பார்க்க நல்லா நீட்டாக போட்டிருப்பான். தோளில் ஒரு பேக் மாட்டுன்னு இருப்பான். வாயை திறந்தா தொண பேசிக்கினே இருப்பான். சரி மாப்பிள்ள, அதை கேட்டா நீயே காண்டாயிருவோமாமா. அப்படியா? ஆமா மாமா. யோ வாட்ச்மேன், இந்த ஓட்ட வண்டி எடுத்து அப்படி போடியா. ஆஃபீஸ் வாசலில் நிற்க வச்சிருக்கானுங்க. மாப்பிள்ள, அப்புறம் கூப்பிட்றேன். ஹலோ மாமா. மாமா என்னாச்சு இந்த ஆளுக்கு? பைத்தியம் கிட்ட முடிச்சிருச்சாண்ணா? அவனை பற்றி விசாரிக்கிறாரு. டேய் தம்பி, இங்க வா. டேயா, யாரை பார்த்து டேன்ற? டே தொப்ப, நான் வரடா. ஆஃப்டர் ஆல் ஒரு வாட்ச்மேன், நீ என்ன வாடா போடான்னு கூப்பிடுறியா? உன் பேர் என்னடா? மறுபடியும் டாவா? இருடா, இன்னும் 5 நிமிஷத்துல உன்னை வேலையில தூக்குறேன். இரு, HR கால் பண்ண. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, அதனால உன்னை விடுறேன். சரி குண்டா, வண்டி எடு. குண்டாவா? பேரை கேட்டா போலீஸ்காரனே வாடா போடாங்கறியா? போலீஸா? சொல்டா, உன் பேர் என்னடா? நல்ல வேலை, ஐடி கார்டு பாக்கெட்டுக்குள்ளே இருக்கு. உன் பேர் என்னடா? என் பேரு சொல்டா. குமார் சார், வண்ணாரப்பேட்டை கொக்கி குமார். குமாரா? கொக்கி குமாரா? ஆமா சார். ஏண்டா, பார்க்கறதுக்கு இவ்வளோ ஸ்டைலா இருக்க, இவ்வளோ பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யற, பேர் அக்யூஸ்ட் பேர் மாதிரி இருக்கு. சார், பேர் தான் சார் அப்படி இருக்கும், ஆனா நான் ரொம்ப நல்ல பையன் சார். காலையிலாவது தங்கச்சிக்காக காலையிலே வந்து வேலை செய்வேன் சார். உன்னை பார்த்தா கஷ்டப்படுற பையனாட்ட தெரியலையே. பீர் அடிப்பியோ? நீங்க சைடிஷ் மட்டும் சாப்பிடுவீங்களா? என்ன நக்கலா? சார், உங்களை பார்த்தா செத்து போன சித்தப்பா மாதிரி இருக்கீங்க சார். ஆமா சார், எங்க சித்தப்பா செத்து போனதுக்கு அப்புறம் அவர் மூஞ்சி உங்களை மாதிரி இருப்பாரு சார். பார்க்கவே முடியாது சார். சித்தப்பா, சித்தப்பா. நடிக்கிறானா இல்ல நிஜமாலுமே அழுகுறானா? சரி, சித்த பொண்ணு வேற சொல்லிட்டான், வம்பு வேண்டாம், இவனை அனுப்பிச்சிடலாம். தம்பி, நீ போலாம். ஐயோ சித்தப்பா, உன்னை பார்க்க சகிக்கவே இல்லையா சித்தப்பா. ஐயோ, இவ்வளவு கேவலமா இருக்கியடா சொட்டத்தலையா. தேவ், தேவ். ஐயோ, இப்போதான் என்ன பேர் சொல்லி கூப்பிடணுமா? தேவ், நான் டிஃபன் சாப்பிடாம வந்துட்டேன். இப்போ நம்ம நேரா கேண்டீன் போய் டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா ஆஃபீஸ் போலாம். போலாம் வாங்க. டேய் நில்லு, உன் பேர் என்னடா? தேவ். நீங்க? ஒப்ப மாதிரிமாண்ணா, போலீஸ். ஓ, போலீஸா? சாரி சார், நான் வாட்ச்மேன் நினைச்சிட்டேன். ஓ மை காட், என்ன ஒரு இன்சல்ட். சித்தப்பா சார், அப்ப நான் கிளம்பவா? டேய், யாருக்குடா சித்தப்பா? தேவ் தானே உன் பேரு? இல்ல சார், என் பேரு அபிஷேக் தேவ்குமார். கொக்கி குமார்னா
அது ஏரியா பசங்க செல்லமாக கூப்பிடுறது சார். இன்னும் நண்டு, டவுசரு, லொட்டை, பிகிலுன்னு எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு சார். அது என்னடா லொட்டை? இந்த கிரிக்கெட்டில் நான் லெஃப்ட் ஹேண்டில் ஆடுவேனா? ஓ அப்படியா? உன் லெஃப்ட் ஹேண்ட்லேயே உன் ஐடி கார்டு எடு. சார் உங்களை பார்த்தா வால்டர் வெற்றிவேல், சத்யராஜ், வேட்டையாடு விளையாட கமல் ரேஞ்சுக்கு இருக்கீங்க சார். நான் சின்ன பையன் சார். அந்த 2 படத்துலையும் சின்ன பசங்க நாடா வில்ல. எடா ஐடி கார்டு. சார் ரொம்ப மிரட்டாதீங்க, பயப்படுறாருல. தேவி என் கூட தான் ஒர்க் பண்றாரு. உங்களுக்கு என்ன ஐடி கார்டு தானே வேணும்? இந்தாங்க. தேவ்ராஜ். தேவ். அடி பாவி, நல்லது செய்யறேன்னு இப்படி நல்லா சரி அடி. நீ தான் பொண்ணுக்கு பின்னாடிலாம் சுத்துறவனா? சார் இல்லை சார், நான் ஒரு அப்பாவி சார். என் பாட்டிக்காக தான் சார் இந்த வேலைக்கே வந்திருக்கேன். ஏமா உன்னை மிரட்டி ஈவ் டீசிங் ஏதாவது பண்றானா? என்ன தேவ் சொல்லவா? ஏய் என்னடி சொல்ற? நீ ஒரு வார்த்தை சொல்லுமா, இவனை உள்ள தூக்கி போட்டு லாடம் கட்டுற. என்ன சொன்ன? ஓ இன்னொரு பேரு ட்ரௌசரா? வாடா, உன்னை உள்ள தூக்கி போட்டு ட்ரௌசரோட அடிக்கிறேன். நந்தினி நந்தினி சொல்லு நந்தினி, நான் நல்ல பையனு சொல்லு நந்தினி. இவன் பொய் பொய், வாய் திறந்தாலே பொய். சண்டே காலையிலலாம் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சதா சரித்திரமே இல்லைங்க. சாட்டர்டே ஆனால் பப்பு, டெய்லியும் சரக்கு, ஒயின் ஷாப்பில் கணக்கு, வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, அதில் வாரம் ஒரு பொண்ணு கூட டேட்டிங் வேறு. ஆமா சார், நிறைய போய் சொல்வாரு. ஏண்டி பழி வாங்கிட்டு ஓடி நேரம்? சார் போதும் சார், விட்டுருங்க சார். கூட வேலை செய்யறவரு வேணாம் சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ். ஏதோ உனக்காக விடுறமா, இந்த பையன் கூடங்களா பழகாத. டேய் இனிமே பொம்பளை பிள்ளைகளோட உன்னை பார்த்தேன் பாபா மாதிரி தொங்க விட்டுருவேன். சார் நான் தான் எதுவுமே பண்ணலையே சார். நீ இனிமே எதுவுமே பண்ணக்கூடாது, புரியுதா? போடா நீ போமா. தேங்க்ஸ் சார். வரேன் தொப்ப சார். அந்த அரேபியன் குதிரை HR ஈஸ்வரி என் பக்கத்துல நெருங்கி வர வர அவ்வளோ பெரிய டைட்டானிக் கப்பல் ஐஸ்பர்க்ல இடிக்க வர மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் மச்சி. அந்த ஏசி குளிர்ல கூட குப்புன்னு வேர்த்துனா பாரு. சரியான ஆள்ராணி. உன் கண்ணுல பல்பெரிய ஆரம்பிச்சதுல இருந்து உன் புத்தியே கெட்டு போச்சுடா. இவனெல்லாம் யாரடி உள்ள விட்டது? வாட்ச்மேனை விட்டு அப்படியே துரத்தி விட வேண்டியது தானே. எப்படி வந்து தொலைஞ்சானோ? ஐயோ, இவன் சந்தோஷ் அண்ட் செல்வி கூட படிச்சவன் வேற. இவனுக்கு இருக்க வாய்க்கு இவ்ளோ பேசுறான். இப்ப இவனை வேற சமாளிக்கணும். எல்லாம் என் தலை எழுத்து. மாயா நீ பயப்படாத, இதெல்லாம் ஒரு விஷயமா? எவ்வளவோ பாத்துட்டோம், இவனை சமாளிக்க மாட்டோமா? ஏண்டி அவன் செல்வியை பார்க்கணும்னா என்னடி பண்ண போற? ஐயோ, கண்ணில்லாத போதே அத்தனை கேள்வி கேட்டான். இப்போ கண்ணு இருக்கும் போது அவன் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டா என்னடி பண்ணுவ? பதறாத, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா நீங்க லவ் பண்ணதுல இருந்து கல்யாணம் பண்ற வரைக்கும் நாங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்போம். நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லியடா. எனக்கு கண்ணு வந்ததுக்கு அப்புறம் உங்க 2 பேரும் ஜோடியா இன்னும் பார்க்கவே இல்லையே. உன் ஆத்துக்காரி கூப்பிடு. ஆண்டி. ஏய் ஆண்டி இல்லடா, ஆத்துக்காரி கூப்பிடு. ஆண்டி. சந்தோஷ், செல்வியை கொஞ்சம் இங்க வர சொல்லுங்களேன். இதோ வர சொல்றேன் சந்தோஷ். ஏய் மாயா, ஏதாவது பண்ணுடி. ஐயோ போடி, அவன் உன்னை தாண்டி கூப்பிடுறான். ஆப்பிள். வா. டேய் யாரோ ஆப்பிள் மொபைல கேக்குறாடா. டேய் அது யாரும் இல்லடா, செல்வி. நமஸ்காரம். அவ பேச ஆரம்பிக்கும் போது முதல் வார்த்தை ஆப்பிள் தான் ஆரம்பிப்பா. செல்வி, இவன் நம்ம சாரதி, நம்ம இன்ஸ்டியூட் ஃப்ரெண்டு, நம்ம கிளாஸ்மேட்டு, நம்மள எப்பவுமே சிரிக்க வச்சிட்டு இருப்பான்ல. ஏய் சுத்தி வளைச்சு என்ன ஜோக்கர்னு சொல்ல வரியா? இதெல்லாம் செல்விக்கு புரியுமாடா? டேய் செல்வி முன்ன மாதிரி இல்ல. அவ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டா. சொல்ல போனா அவ பாதி குணமாயிட்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு நினைவு திரும்பிடும். நல்ல விஷயம்டா. சரி இந்த வாங்கோ, ஜோடியா உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க, உட்காரு. ஏய் ஏண்டி அவன் மாயாவை அப்படி பாக்குறான்? ஒருவேளை அவனுக்கு சந்தேகம் வந்திருக்குமோ? ஏய் ஏண்டி பயம்புறுத்துற? எனக்கு வயிறெல்லாம் கலக்குதடி. சந்தோஷ், செல்வி ரொம்ப மாறிட்டால. என்னடா சொல்ற? இல்லடா, ஏதோ மாறி இருக்கு, ஆனா அது என்னன்னு சொல்ல தெரியல.
ஒருவேளை குரலுக்கு ஏத்த முகமோ இல்ல முகத்துக்கு ஏத்த குரலோ ஏதோ மேட்ச் ஆகாத மாதிரியே இருக்கே. ஐயோ என்னடி இவன் ரொம்ப ஆபத்தானவன் போல இருக்குக்கா. நீ எப்ப செல்வியை பார்த்திருக்க? சேஞ்சு மாற்றம் அது இதுன்னு செல்வி பேசுறத கேட்டிருக்க. இப்பதான் நீ முதல்ல அவளை பாக்குற. கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சர்ப்ரைஸ் ஆகிறது சாதாரண விஷயம்டா. இவதான் நம்ம செல்வி. அவளும் இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா பேச ஆரம்பிச்சிருவா. அப்புறம் பாரு, உனக்கு ஆடியோ வீடியோ ரெண்டுமே கரெக்டா சிங்க் ஆகும். ஐயா காஃபி. ஐயோ இவ வேற போறா. இவளை யாரு போ சொன்னது? இப்ப சிங்க் ஆகுறது. என்னடா சிங்க் ஆகுது? ஆடியோவும் வீடியோவும். என்னடா சொல்ற? என் மனசுல இருக்க உருவத்துக்கும் இந்த முகத்துக்கும் மேட்ச் ஆகுறது, குரலும் மேட்ச் ஆகுறது. இதான் செல்வி நீ சொல்லியிருந்தா அம்சமா இருந்திருக்கும். என்னக்கா, ஒருவேளை அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ? ஐயோ தெரியலையே. நான் சும்மா போறவன் என்னத்தை தான் சொல்றான். டேய், போன வாட்டியே நீ வந்தப்ப சொன்னல இவ செல்வி இல்ல முத்துன்னு. ரெண்டு பேருக்குமே ஒரே குரல் தான்டா. டேய், நீ சொல்றது அறிவுக்கு புரியுதுடா, ஆனா மனசு ஏத்துக்க மாட்டேங்கிறத. குரலும் முகமும் இணையிறது. எங்க நீங்க ஒரு முறை பேசி காட்டுங்க. இந்த பைத்தியம் ஏதாவது பேசி கீசி தொலைக்க போகுதுக்கா. ஐயோ எனக்கு பயமா இருக்குடி. என்ன முத்து, அவன் விட்டா இப்படிதான் பேசிட்டே இருப்பான். நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க. சரிங்க ஐயா. பாய் செல்வி. இந்த ரப்பர் வாய் அடங்க மாட்டான் போல இருக்கே. டேய், அது செல்வி இல்லடா, முத்து. ஓகே, பாய் முத்து. இந்தா போடி. சந்தோஷ், உங்க ஆத்துல இருக்கிறது ஏதோ மாயா பஜார்ல இருக்க மாதிரி இருக்குடா. தலையில அடிப்பட்ட செல்வி சும்மா இருக்கா, சும்மா இருக்கிற வேலைக்காரி செல்வி மாதிரி பேசுறா. டேய், நீ இருக்க பாரு. டேய் சந்தோஷ், யாரா அவன்? இந்த மாடர்ன் ஹவுஸ்ல மண்வாசனை மாறாம ஒரு கிராமத்தான் சுத்திட்டு இருக்கான். ஓ அதுவா? அது முத்துவோட ஹஸ்பண்ட். டேய் இங்கடா. சமையல் இவன் என்னடி எல்லாரையும் கூப்பிட்டு கேள்வி கேக்குறான். இவனை எப்படி வெளியில அனுப்புறது? அவ சந்தோஷோட ஃப்ரெண்டு. சந்தோஷை வெளியில அனுப்புனாதான் உண்டு, வேற வழி இல்ல. ஐயோ, நெத்தல வாய், நெத்தியில குங்குமம், கட்டம் போட்ட சட்டை, தோல்ல குற்றால துண்டு, மடிச்சு விட்டுண்ட பேண்ட், மணிக்கட்டுல கயிறு. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே. டேய், நீ பொண்ணுமணி இல்ல பொண்ணுரங்கம் தானே? இல்லங்க ஐயா, என் பேரு முனுசாமி. ஊரு கோவில்பட்டி பக்கத்துல கிழக்கு வாசல். நீ பாட்டு பாட ஆரம்பிச்சா உங்க ஊர்ல இருக்க எல்லாரும் தூங்கிடுவா தானே? டேய் விட்றா, அவன் பாவம்டா. டேய், நீ ஆத்துக்குள்ள தானே இருக்க, என்னமோ ஆத்த கடக்கிற மாதிரி பேண்ட்டை மடிச்சு விட்டு இருக்க. டேய், முனுசாமி அப்படிதான்டா, விட்றா. ஏண்டா, பலிங்கி மேல இருக்க ஆத்துல வாயில வெத்தலை பாக்கு போட்டு இருக்கியே, பொழிச்சு எங்கடா துப்புவ? துப்ப மாட்டேங்க ஐயா, அப்படியே முழுங்கிடுவேன். வெத்தலை போட்ட சோக்குல தப்பி தவறி அங்க எங்கன்னு துப்பி வச்சு கூடாத. இது சிங்கார சென்னை, கப்புன்னு மூக்குலே குத்தி விடுவா. முனுசாமி ஐயா, அவன் அப்படிதான், நீ கிளம்பு. சரிங்க ஐயா, வணக்கங்க. ஏண்டா, அவனை ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அனுப்பிட்ட. சந்தோஷ், உங்க ஆத்துல எல்லாருமே ஒரு டைப்பா தான்டா இருக்கா. ஐயோ, யாரு என்ன டைப்ல இருந்தா இவனுக்கு என்னடி? லூசு மாதிரி நடு வீட்டுல உட்காந்துட்டு மாயா உயிரை எடுக்கிறானே. எது எப்படியோ, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு பார்வை கிடைச்சிடும். அப்புறம் நீயும் பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவ. செல்விக்கும் கூடிய சீக்கிரத்துல குணமாயிடும். அப்புறம் என்ன, சீத்தமிழோட அடுத்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி நீங்களே தான். எனக்கு பார்வை மட்டும் வரட்டும், அப்புறம் பாரு. உனக்கு பார்வையே தேவையில்லை சந்தோஷ். அந்த ப்ரோக்ராம்ல எப்படியும் புருஷனையும் பொண்டாட்டியும் கண்ணை கட்டி தான் காட்டில் விடுவா.
நீ தான் இன்ஸ்டியூட்லயே பாம்பை பிடிச்சவனாச்சே. உனக்கு இந்த ப்ரோக்ராம்னா ஜுஜிபி சந்தோஷ். முக்கியமானதா சொல்ல மறந்தே போயிட்டேன் பாரு. என்னடா சந்தோஷ், உன் கல்யாணத்தப்ப நீ, நான், செல்வி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துனோம்ல, அந்த போட்டோ இருந்தா கூட பாப்போம். போட்டோ தானே இருக்கேன். முத்து சொல்லுங்க ஐயா. இங்க வாங்க முத்து. ஐயா. முத்து, அன்னைக்கு என் கல்யாண போட்டோவை எடுத்து வைக்க சொன்னல. ஆமாயா. அதை போய் எடுத்துட்டு வாங்கல. ஐயோ, என்னடி இவன் நமக்கு ஆப்பு வைக்காம போக மாட்டான் போல இருக்கே. ஐயோ, இவனை எப்படியாவது துரத்தேன்டி. ஐயோ அக்கா, நாம இப்ப எது பண்ணாலும் மாயாதான் மாட்டிக்குவா. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ, அந்த போட்டோவை லூசு முத்து எடுத்துன்னு வந்து கொடுத்தாள்னா மாயா மாட்டிக்குவாளே. ஐயோ ஆண்டவா, என் பொண்ணை காப்பாத்து. போங்க முத்து, சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. ஐயோ, அது செல்வி அம்மா போட்டோவாச்சே. மாயாம்மா வேற பயப்படுறாங்க. கொண்டு வந்து கொடுத்தா தப்பாயிடுமோ? முத்து. ஐயா. இன்னுமா இங்க நிக்கிறீங்க? போங்க முத்து, சீக்கிரம் போய் கொண்டு வாங்க. அவ கொண்டு வந்துட்டானா நான் செத்தேன். இப்ப ஏதாவது செஞ்சாகணுமே. ஆப்பிள். என்ன செல்வி மறுபடியும் ஆப்பிள்னு சொல்றா? பேச ஆரம்பிச்சாதான் ஆப்பிள்னு சொல்லுவான்னு சொன்னேன். அவளுக்கு பசிச்சாலும் ஆப்பிள்னு தான் சொல்லுவா. செல்வி, நீ போய் ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் இருக்கும், போய் எடுத்து சாப்பிடு. சந்தோஷ், நான் நினைச்ச மாதிரி செல்வியோட உருவம் இல்ல. ஆனா செல்வி நினைச்ச மாதிரி சூப்பரான ஹஸ்பண்டா நீ இருக்க. திரும்பவும் சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு காதல் ஜோடிக்கு மாமா வேலை பார்த்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். டேய், வாய மூட்றா, யாராவது கேட்டுற போறாங்க. எங்க போயிருக்கோம்? இங்கதானே வச்சோம். ஏய், அந்த போட்டோ எங்க? அம்மா, இந்த ரூம்ல தாம்மா வச்சேன். அது யார் கண்ணிலயும் படக்கூடாதுன்னு சொன்னேன்ல. தெரியும்மா, பத்திரமா தான் எடுத்து வச்சேன். காணோம்மா. நான் ஒரு பைத்தியக்காரி. அது அன்னைக்கே எரிச்சிருக்கணும். சந்தோஷ் சண்டை போடுவானேன்னு விட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏய், அவ போட்டோ கிடைக்கலையா? அப்பா. அம்மா, நான் வேணா ஐயா கிட்ட தொலைஞ்சிருச்சுன்னு போய் சொல்லவா? அது சந்தோஷோட கல்யாண போட்டோ. தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னா உன்ன தொலைச்சிடுவான். ரூம் கிளீன் பண்ணும்போது எங்கேயோ மறந்து வச்சிட்டேன்னு சொல்லு. போ. ஏய், இங்க பாரு. அப்புறம் வந்து இங்க ஒழுங்கா தேடி கண்டுபிடிச்சு என் கையில தர, இல்லனா கொன்னுடுவேன். போ. சரிங்கம்மா. ஐயா, போட்டோ எங்க இருக்குன்னு தெரியல. ரூமை கிளீன் பண்ணும்போது எங்கேயோ மாத்தி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன முத்து இது? என் ரூம்ல எந்த ஒரு பொருளையும் மாத்தி வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. டேய், செல்வியை திட்டாதரா. சீ, சாரி, முத்துவை திட்டாதரா. அவ குரலை கேட்டு கூட உனக்கு திட்டத்துக்கு மனசு வருது. சாரி. என்ன, இப்ப நான் அந்த போட்டோ எடுத்து வச்சுட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறேன். அடுத்த வாட்டி வரும்போது வாங்கிட்டா போச்சு. சரி, எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுத்து, நான் கிளம்புறேன். டேய், இருந்து சாப்பிட்டு போடா. வீட்டு சாப்பாடா? என்ன ஹோப் இன்ஸ்டியூட் சாரதி நினைச்சிட்டு இருக்கியா? ஐடி சாரதிடா. என் ரேஞ்சே வேற. அடுத்து தாஜ்ல வீர்களோட மீட் பண்ணுவோம். அப்படியா? பில்லு கட்ட போறது நீதானே, அப்புறம் எனக்கு என்ன கவலை? மீட் யூ சூன். வரமச்சி, வரேன். டப்பிங் முத்து. டப்பிங் முத்துவா? ஆமா, முத்து உருவத்தில் இருக்கும் செல்வியின் குரல். டேய், போடா போடா, போய் வேலையை பாரு. பாய்டா. பாய். போட்டோவை அங்கதானே வச்சேன். எங்க போயிருக்கோம்? போட்டோங்கிறாங்களே, அப்ப மொத்த கதையும் அந்த போட்டோல தான் இருக்கா?
என்னாச்சு? அங்கேயும் இல்லம்மா. நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்தேம்மா, காணோம்மா. என்னது காணுமா? ஐயோ மாயா, என்னது காணும்னு இவ்வளவு ஈஸியா சொல்றா? அது சந்தோஷ் செல்வியோட கல்யாண போட்டோ. அத நீ வீட்ல வச்சிருந்ததே ரொம்ப தப்பு. இப்ப வந்து போட்டோ கேட்டானே ஒரு பிரகஸ்பதி, அவன் கையில மட்டும் அது கிடைச்சிருந்துச்சு. உன் கதை கந்தல் தான். வாயை மூடுறீங்களா? நானே என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். ஏய், சந்தோஷ் ரூம்லாம் நல்லா தேடி பாத்தியாடி? தேடி பார்த்துட்டேம்மா. அப்பனா அது தொலைல யாரோ தான் எடுத்திருப்பாங்க. யாருக்கு அந்த போட்டோ தேவைப்படும்? அம்மா இதுவா பாருங்க.